Hi viewers, welcome to countryvlogstamil. நான் உங்கள் செந்தில். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா எக்ஸல்ல ஈஸி டிப்ஸ் தாங்க பார்க்க போறோம். வாங்க என்னன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நம்மள சில பேர் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸல்ல ரோ இன்சர்ட் பண்ண சொன்னா அந்த கர்சர் எடுத்து போய்ட்டு அந்த ரோ ஆண்ட வச்சிட்டு தென் ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட்னு கொடுக்கறாங்க. இன்சர்ட் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா என்டையர் ரோ வேணுமா என்டையர் காலம் வேணுமா சொல்லிட்டு கேக்குது. ஸோ இந்த क्वेश्चन வந்து கேட்காத அளவுக்கு நம்ம சிஸ்டம் லாங்குவேஜ் நம்ம ஃபாலோ பண்ணணும். எப்படின்னா மவுஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா என்டையர் ரோ வந்து ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணனும். செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரோ இன்சர்ட் ஆகும். மறுபடியும் வேணா நமக்கு இந்த மவுஸ் மூலமா பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அகைன் உங்களுக்கு ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் ரோ கொடுக்கணும். பாத்தீங்கன்னா இன்சர்ட் கொடுக்கறேன். பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரோ ஒண்ணொண்ணா இன்சர்ட் ஆகுது. ஸோ இப்போ வேணான்னா உங்களுக்கு மொத்தமா செலக்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணொண்ணா தான் இன்சர்ட் பண்ண முடியும் ரோ. இப்போ வேணான்னா மொத்தமா செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி டெல் பண்ணிக்கலாம். அதுக்கு அப்புறம் இப்போ காலம் வந்து இன்சர்ட் பண்ண சொன்னா காலம் வந்து செலக்ட் பண்ணி தென் ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் கொடுத்தா இன்சர்ட் ஆகும். மறுபடியும் பாத்தீங்கன்னா மறுபடியும் வேற இன்னொரு காலம் வேணும்னா உங்களுக்கு ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் பண்ணனும். இப்படி தான் நம்ம வந்து ஒவ்வொரு காலமும் சரி ஒவ்வொரு ரோவும் சரி நம்ம ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் கொடுத்தா மட்டும் தான் இன்சர்ட் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ இந்த காலம் வந்து நான் டெல் பண்றேன். செலக்ட் பண்ணி தென் ரைட் கிளிக் பண்ணி டெல் பண்ணிறேன். ஸோ நம்ம இந்த மவுஸ் மூலமா யூஸ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டைம் வந்து அதிகமாகும். இதே வந்து கீபோர்ட்ல யூஸ் பண்ணும்போது டைம் சேவ் ஆகும். ஈஸியாவும் இருக்கும். ஈஸியா வர்க் பண்ணலாம், ஃபாஸ்டாவும் வர்க் பண்ணலாம். சரிங்களா? அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா மவுஸ் நம்ம கீபோர்டால பண்ண போறப்ப நானு இப்போ அது ஷார்ட்கட் கீனா வந்து பாத்தீங்கன்னா என்டையர் ரோ வந்து செலக்ட் பண்றதுக்கு ஷிஃப்ட் ஸ்பேஸ் பார் யூஸ் பண்ணீங்கன்னா என்டையர் ரோ வந்து உங்களுக்கு செலக்ட் ஆயிடும். செலக்ட் ஆன உடனே உங்களுக்கு இப்போ ரோ வந்து இன்சர்ட் பண்ணும்போது கண்ட்ரோல் ப்ளஸ் சிம்பல் இந்த நம்பர்ஸ்ல இருக்கும் உங்களுக்கு ப்ளஸ் அந்த ப்ளஸ் தான் யூஸ் பண்ணனும். கண்ட்ரோல் ப்ளஸ் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்சர்ட் ஆகும். கண்ட்ரோல் ப்ளஸ் யூஸ் பண்ணா இன்சர்ட் ஆகும். உங்களுக்கு எத்தனை ரோ வேணுமோ உங்களுக்கு கண்ட்ரோல் அழுத்திட்டு ப்ளஸ் அழுத்தினா உங்களுக்கு ரோ வந்து மல்டி ரோ வந்து உங்களுக்கு இன்சர்ட் ஆகும். இதே வந்து மவுஸ்ல பண்ணும்போது பாத்தீங்கன்னா சிங்கிளா தான் பண்ண முடியுது. கீபோர்ட்ல பண்ணும்போது மல்டி ரோ வந்து உங்களால இன்சர்ட் பண்ண முடியும். அதுதான் இதுல வந்து ஃபாஸ்டாவும் வர்க் பண்ண முடியும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். சரிங்களா? இப்போ இந்த ரோ ஃபுல்லாமே நான் எப்படி கீபோர்ட்ல மூலமா உங்களுக்கு டெல் பண்ண போறேன்னா ஷிஃப்ட் ஸ்பேஸ் பார் அழுத்தினா உங்களுக்கு என்டையர் ரோ வந்து செலக்ட் ஆயிடும். அதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஷிஃப்ட் அழுத்திக்கிட்டு டவுன் ஏரோ வந்து ஒண்ணொண்ணா அப்படியே எது வரைக்கும் உங்களுக்கு வேணாவோ அது வரைக்கும் செலக்ட் பண்ணி தென் ரைட் கிளிக் பண்ணி டெல் பண்ணலாம். அது மவுஸால டெல் பண்ணலாம். நம்ம வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா கீபோர்ட்ல யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? கண்ட்ரோல் மைனஸ் யூஸ் பண்ணீங்கன்னா என்டையர் அந்த செலக்ட் பண்ண என்டையர் ரோ வந்து ஃபுல்லாமே உங்களுக்கு டெலீட் ஆயிடும். சரிங்களா? இந்த மெத்தட் உங்களுக்கு எவ்வளவு ஈஸியா இருக்கு பாத்தீங்களா? மறுபடியும் வேணா உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன் எப்படி ஷார்ட்கட்னு. ஷிஃப்ட் ஸ்பேஸ் பார் அழுத்தினா என்டையர் ரோ ஃபர்ஸ்ட் செலக்ட் ஆயிடும். எதுக்காக என்டையர் ரோ ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணி நம்ம பண்றோம்னா சிஸ்டம் லாங்குவேஜ்க்கு சொல்ற மாதிரி. ஓகேவா? சிஸ்டம் லாங்குவேஜ் அப்பதான் புரியும், அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். என்டையர் ரோ வந்து செலக்ட் பண்றது ஷிஃப்ட் ஸ்பேஸ் பார் அழுத்தினா என்டையர் ரோ செலக்ட் ஆயிடும். நம்ம ஆட் பண்ணனும்னா கண்ட்ரோல் ப்ளஸ் சிம்பல் யூஸ் பண்ணீங்கன்னா அது நம்பர்ஸ்ல தான் இருக்கும். அந்த ப்ளஸ் தான் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்சர்ட் ஆகும். இப்போ பாத்தீங்களா எவ்வளவு வேணாலும் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். வேணானா ஷிஃப்ட் ஆல்ரெடி செலக்ட்ல இருக்கு. பாத்தீங்களா? ஷிஃப்ட் ஸ்பேஸ் பார் அழுத்தி செலக்ட் பண்ணீங்க ஃபர்ஸ்ட். செலக்ட் பண்ணி டவுன் ஏரோ யூஸ் பண்ணி கண்ட்ரோல் மைனஸ் டெல் பண்றது கண்ட்ரோல் மைனஸ் அதுவும் இந்த நம்பர்ஸ்ல இருக்கிற மைனஸ் தான் யூஸ் பண்ணனும். கண்ட்ரோல் மைனஸ் ஷார்ட்கட் கீ. பாத்தீங்களா? டெலீட் ஆயிடுச்சு. நம்ம எங்க வேணுமோ அந்த கர்சர் அங்க மூவ் பண்ணிட்டு ஷிஃப்ட் ஸ்பேஸ் பார் அழுத்தி ப்ளஸ் யூஸ் பண்ணா உங்களுக்கு ஆட் ஆகும். மைனஸ் யூஸ் பண்ணா டெலீட் ஆகும். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காலம் எப்படி இன்சர்ட் பண்றது நான் சொல்றேன். ஓகேவா? காலம் இன்சர்ட் பண்றது ஷார்ட்கட் கீ வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் யூஸ் பண்ணா என்டையர் காலம் செலக்ட் ஆயிடும். இதே தாங்க நம்ம ரோல எப்படி பண்ணுமோ அதே மாதிரி தான். கண்ட்ரோல் ப்ளஸ் யூஸ் பண்ணா உங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடுல இன்சர்ட் ஆகி போயிட்டே இருக்கும். இத ஞாபகம் வச்சுங்க. எங்க வேணுமோ அதுக்கு லெஃப்ட் சைடுல தான் இன்சர்ட் ஆகும். ஓகேவா? இப்போ இத டெல் பண்றேன். அதே மாதிரி ஷிஃப்ட் புடிச்சி
ஷிஃப்ட் அழுத்தி பிடிச்சிக்கணும். அழுத்தி பிடிச்சிட்டு முதல்ல வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணி என்டையர் காலம் வந்து செலக்ட் பண்ணணும். கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிட்டு ஷிஃப்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் ஏரோ யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செலக்ட் ஆகிடும். ஏன்னா அதுதான் நம்ம எப்படி செலக்ட் பண்ணுறது மறுபடியும் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா காலம் வந்து எப்படி என்டையர் காலம் எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னா கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் அழுத்திட்டு ஷிஃப்ட்டு யூஸ் பண்ணி ஷிஃப்ட் அழுத்தி பிடிச்சிக்கிட்டு ரைட் ஏரோ வந்து உங்களுக்கு மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காலம் ஒவ்வொரு காலமாக செலக்ட் ஆகி வரும் உங்களுக்கு. சரிங்களா? எப்படி செலக்ட் ஆகுது பார்த்தீங்களா? இதெல்லாம் ஃபாஸ்ட்டாக நம்ம செலக்ட் பண்ணலாம். ஓகேவா? செலக்ட் பண்ணிவிட்டு தென் கண்ட்ரோல் மைனஸ் யூஸ் பண்ணால் இந்த காலம்லாம் உங்களுக்கு தேவையில்லை. கண்ட்ரோல் மைனஸ் யூஸ் பண்ணால் டெலீட் ஆகிடும். பார்த்தீங்களா? டெலீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ டிஸ்ட்ரிக்ட் பக்கத்தில் உங்களுக்கு ஒரு காலம் வேணும் அப்படின்னா மறுபடியும் உங்களுக்கு வாட்டி சொல்லி கொடுக்குறேன். கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் அழுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு என்டையர் காலம் வந்து செலக்ட் ஆகிடும். ப்ளஸ் அதுக்கு அடுத்தது கண்ட்ரோல் ப்ளஸ் அழுத்தினீங்கன்னா காலம் இன்செர்ட் ஆகும். இன்செர்ட் ஆகுதுங்களா? வேணான்னா மைனஸ் பண்ண கண்ட்ரோல் மைனஸ். ஓகேவா? வெரி ஈஸியாக இருக்குல்ல? ஸோ மவுஸோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீபோர்டில் யூஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு கீபோர்டில் மவுஸில் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரோவும் இன்சர்ட் பண்ணுறது சிங்கிளாக தான் இன்சர்ட் பண்ண முடியும். காலமாக இருந்தாலும் சரி சிங்கிளாக தான் இன்சர்ட் பண்ண முடியும். இதே வந்து கீபோர்டில் யூஸ் பண்ணும்போது ஃபாஸ்ட்டாகவே எங்கே வேணுமோ அந்த இடத்துல கர்சரை வச்சுட்டு என்டையர் காலமோ ரோவோ செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ப்ளஸ் அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு இன்சர்ட் ஆகிட்டே இருக்கும். மல்டி காலம் இன்சர்ட் பண்ணிக்கலாம். அட் டைமில் சரசரன்னு ஃபாஸ்ட்டாக பண்ணலாம். சலோ ஐ லவ் யூ. இந்த வீடியோ உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இப்படி இருந்தால் லைக் பண்ணு, ஷேர் பண்ணு, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணு. இது மாதிரி வீடியோ கொடுக்க நிறைய வேணும்னா கமெண்ட் பண்ணு. வரட்டுமா? நெக்ஸ்ட் வீடியோ வரேன்டி. வரேன். தேங்க்யூ.